ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏதாச்சும் பண்றோம். செம்ம கடுப்புல இருக்கேன், செம்ம காண்டுல இருக்கேங்க. என்னன்னா இந்த ஒடிசி படம் இல்ல, இந்த ஹாலிவுட் மூவி ஐமேக்ஸ்ல தான் ஓடுது. ரொம்ப எங்கே பார்த்தாலும் சீட் இல்ல, டிக்கெட் இல்ல. என்ன ஹைப் கொடுக்குறாங்க, என் ஃப்ரெண்டு கூட என்ன ஹைப் கொடுக்குறான். செம்ம படம், ஒரே போரிங்க. ஸ்டார்டிங்ல இருந்த சீன், அப்புறம் லாஸ்ட்ல இருந்த ஃபைட்டு, அதுக்கப்புறம் வேற ஒண்ணுமே இல்லைங்க. என்ன தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த படம் பார்க்கணும், ஹெச்டில பார்க்கணும். நானும் ஒரு ரீல்ஸ்ல கூட போட்டிருப்பேன். என்னடா, ஏன் இந்த யூடியூபர்காரங்கெல்லாம் ஏன் இப்படி எல்லாம் உண்மையா சொல்ல மாட்டீங்களா? இந்த ப்ளூ சட்டை மாறன் மட்டும் தான் நினைக்கிறேன் உண்மையா பேசிருக்காரு நினைக்கிறேன். உண்மையா என்ன இருக்கு அவுத்து விட்டுறாரு அவரு. ஸோ நீங்க இது வரைக்கும் நீங்க பார்த்துருப்பீங்க, எத்தனை பேர் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. இதை நீங்க தயவு செஞ்சு அவங்கள கழுவி ஊத்துங்க. இல்லையா போயிட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுதான் நான் சொல்ல முடியும். ஏன்னா இது எதுக்கு இவ்வளவு ஹைப் ஏத்தி அந்த படத்தை வந்து இன்னும் பில்டப் இது பண்றீங்க? அங்க எங்க என்ன இலுமினாட்டிய கொண்டு வந்துருச்சிருக்கான், அவ்வளவுதான். எதுக்கு அவன் வந்தான், எதுக்கு அந்த கேங் இருக்கு, என்னங்க ஒண்ணுமே புரியலையே. சரி, ஓகே, அதுல கதை இருக்கு, லாஸ்ட்ல ஒண்ணுமே இல்லைங்க. ஒரு விஷயத்த ப்ராப்பரா எடுத்துட்டு போயிருக்கானா? இல்ல. எதுக்கு அங்க போய் ஒண்ணுமே புரியல. சோ இந்த மாதிரி வந்து பொதுமக்களை வந்து இது மாதிரி பார்க்க வைக்கிறது, நீங்க யாருக்கிட்ட காசு வாங்குறீங்க அதுவும் தெரியல. என்னத்துக்கு வந்து நல்லா இருக்கு சொல்றீங்க. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தே ஆகணுங்க. என்ன பார்த்தே ஆகணும், தியேட்டர் தான் பார்க்கணும். என்ன இருக்கு சொல்லுங்க. ஏன் இத்தனை படம்லாம் நீங்க ஒண்ணுமே எக்ஸ்பீரியன்ஸ் காட்டலையா? ஏன் நம்ம இத்தனை தமிழ் படம் இருக்கு, அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் காட்டலையா? ஒரு கண்ட்ரோலா இருங்க, ஒரு அளவு இருக்குங்க. லிமிட்டே இல்லாம தாண்டி போறீங்க. ஒடிசி தியேட்டர்ல எங்கேயும் இல்ல, ஹவுஸ்ஃபுல். எத்தனை பில்டப், எத்தனை இது. அந்த படம் மிஸ்ஸே பண்ணக்கூடாது. என்னமோ அந்த படம் தான் வாழ்க்கை மாதிரி. அந்த படம் பார்க்கலாம், அந்த மறுபடியும் அந்த மாதிரி படமே பார்க்க முடியாது. என்னங்க இருக்கு? எனக்கு இன்னொரு சரியான காண்டு என்ன தெரியுமா? இன்னொரு சரியான ஒரு விஷயம் என்ன ஆச்சு தெரியுமா? நான் இங்க தியேட்டர்ல வந்து இங்க கோயத்துல வந்து இன்டர்வெல்லே இல்லை. நான் என்ன பண்ணேன், சரி சாப்பிட்டு போயிட்டேன் லைட்டா. சரி இன்டர்வல் சாப்பிடலாம்னு சொல்லி, அது பார்த்தா இன்டர்வல் வரும் டைம் எடுக்கிற, எதுவும் சொரியவும் முடியல. பக்கத்துல வேற பொண்ணுங்க, என்ன பண்றது? சரி ஓகே, இப்படி உட்காரன் அப்படி உட்காரன், இன்டர்வல் வரும், டைம் பாக்குறேன், நோட் பண்ணிக்கிட்டு கேப்சர் பண்ணிக்கிறேன். 11:50 வந்தேன். இன்னும் 2 ஹவர் ஆயிடுச்சு. சரி 3 ஹவர் படம், 1.5 ஹவர் எங்க இன்டர்வல்? எங்க ஏதாவது போய் சாப்பிடலாம், கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கலாம், இல்லவே இல்லை. எப்பா என்னால முடியலங்க. சில சீன் எடுத்து வச்சிருக்கேன், அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு. அது அங்கங்கே போட்டு காட்டுறேன். தயவு செய்து ரிவ்யூ பண்ணும்போது ஹானஸ்ட் ரிவ்யூ போட்டுருவாங்க. நிறைய பேர் ஹானஸ்ட் ரிவ்யூ. இந்த படம் பார்த்தே ஆகணும், இதை விட நல்ல கதை, என்னென்ன ஒரு ஸ்டோரி, என்னென்ன சென்டிமெண்ட். எப்பா ஆளை விடுங்கடா எப்பா. அதான் இவங்க எல்லாம் ஸ்கேம் பண்ணி என்னையோ பார்க்க வச்சுட்டாங்க அந்த படம். அதான் நான் சொல்ல முடியும். இப்போ நான் வந்து புலம்பிட்டு இருக்கேன், வயிற்றுச்சலா புலம்பிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நிறைய பேர் புலம்பிருப்பீங்க. நிறைய பேர் பார்த்துட்டு இவன் பேச்சு கேட்டு அவன் பேச்சு கேட்டு ரீல்ஸ்ல கேட்டு அந்த பில்டப் ஹைப்பு இன்னமும் சைக்கார மாதிரி எல்லாம் பார்த்துட்டு ஐயோ நானும் ஓடி போறேன்னு சொல்லி எத்தனை பேர் ஓடி போய் ஏமாந்துருக்கீங்கன்னு நிறைய பேர் உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள சாபம் விட்டுருந்தீங்க. சரி பாருங்க, ஏன்னா கொஞ்சம் கேக்குறது. வா, அந்த ப்ளூ சட்டை மாறன் யாரு? அவராச்சும் பரவாயில்ல, நல்லா இருக்கட்டும் ப்ளூ சட்டை மாறன். ஓகேங்க, பை டேக் கேர்.